இது தேர்தல் திருவிழா. திமுகவோட பிரச்சார பீரங்கியா இருந்த ஆளுநரை எலெக்ஷன் நேரத்துல மாத்திட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்னொரு பக்கம் பெண் அணி நிர்வாகிகளோட கேக் வெட்டி மகளிர் தினத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொண்டாட விஜயோட வாக்குறுதிகளை பார்த்து வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க தேசிய கட்சியோட மூத்த பெண் நிர்வாகி ஒருத்தங்க. பீகார்ல நிதிஷ்குமாரோட எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிட்டு திமுக கூட்டணி கட்சிக்காரங்க பேச நாங்க ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பாஜகவோட தலைவர் ஒருத்தர். வேட்பாளர்களுக்கெல்லாம் பாட்டு பாடி ஓட்டு கேட்ட அரசியல் கட்சி தலைவர் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே தன்னையே வேட்பாளரா நினைச்சு தேர்தல் வேலையை தொடங்கிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்னு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார். விஜய் கட்சி இன்று தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராசா. அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே எந்த கட்சியும் கபலீகரம் செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு கிடையாது. அது எங்களுக்கு தெரியவும் செய்யாது. அதான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. திமுகவோட பிரச்சார பீரங்கியா இருந்தாருங்க ஆளுநர் ஆர்.என். ரவி. அவரை போய் இப்படி திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திடுச்சே அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவரை மாத்தாதீங்க அப்படின்னு சொன்னோம். அதை கூட பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிறைவேற்றலையே அப்படின்னு முதலமைச்சர் வருத்தப்பட்டிருக்காரு. திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு பாஜகவே நினைக்குது. அதனாலதான் நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார். ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளுநர் ரவியை மாத்தாதீங்கன்னு நான் எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கிறேன். மாண்புமிகு பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கு எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். இதுல கூட எங்க கோரிக்கை நிறைவேற்றி தர மாட்டீங்களா? இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்களை மாத்தினாலும் நம்முடைய வெற்றியை இன்றைக்கு உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதிமுக பெண் நிர்வாகிகளோட சேர்ந்து கேக் வெட்டி மகளிர் தினத்தை அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொண்டாடி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயோட மகளிர் தின வாக்குறுதிகள் பத்தி செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதிலையும் நீங்களே பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியின் சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுபடி அவரும் வெளியிட்டாங்க. நீங்க கேட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? அவங்கள தான் நீ கேட்கணும். அந்த கேள்வி அவரோட தான் கேட்கணும் சார். அதான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் தாவேக தலைவர் விஜயோட தேர்தல் வாக்குறுதி எல்லாம் இருக்கிறதா கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க பாஜகவோட மூத்த பெண் தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன். மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள். வழக்கமா நம்ம சினிமாவுக்கு பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலா அறிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அழிப்பது என்பது வழக்கமான நடைமுறைதான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. விஜய் வாக்குறுதியை வரவேற்கிறீங்க? ஏங்க, ஒரு பெண்ணாக என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை ராசா. தமிழ்நாட்டுல தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் சேர்த்து சமூக நலத்துறைன்னு ஒண்ணு இருக்கே, அதுவே தெரியாம எதுக்கு மறுபடியும் பெண்கள் முதியோர்களுக்குன்னு தனியா ஒரு துறையை உருவாக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த துறையோட அமைச்சரான கீதா ஜீவன். பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமான முதியோரை எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி செய்து கொண்டு வருகிறோம். அதனால் மக்கள் ஏற்கனவே சொன்னதை செய்கிற, சொல்லாதையும் செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நம்புவாங்க. இதெல்லாம் சொல்ல போனால் வெத்து வேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவருடைய பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கான தனித்துறைன்னு சொல்கிறார். ஏற்கனவே பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் திருநங்கைகளுக்கு தான் தனித்துறை சமூக நலத்துறை. அது தெரியாம அதனால எல்லாரும் கத்துக்கிட்டு வரட்டுங்க. அவங்க முன்னாடி எல்லாம் மேடையில ஏறிட்டாலே நரம்பு புடைக்க பேசிட்டு இருப்பாரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர். இப்போ பேச்சோட சேர்த்து அதிகமா பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால கூட்டத்துல அவர் பேசுறத கேட்கறதுக்கு வந்த தொண்டர்களும் உற்சாகமாகிட்டாங்க. புதுச்சேரியில அப்படி ஒரு கூட்டம் நடக்குது. அதுல அவரு பாடின பாட்டை நீங்களும் கேளுங்களேன். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அறிவிருந்தும் அடிமைத்தனம் போக மறுக்குது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போனமடா சூடு சோரண மறந்து, இப்போ போகுதடா கோவணமும் பறந்து. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உழைச்ச வயிறு உணவு இல்லாம காஞ்சு கிடக்குது. எரியும் போது புழுவும் எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, உசுர் இருந்தோம் ஓ முதுகே குனிஞ்சு நிக்குது. அட தமிழா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சோரண மறந்து. மாநில கட்சிகளோட முதல்ல கூட்டணி சேர்ந்து அப்புறம் அவங்கள அழிச்சு ஒண்ணுமே இல்லாம செய்யறதாங்க இந்த பாஜகவோட வேலை அப்படின்னு பேசி இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஒருத்தர். பீகார்ல நிதிஷ்குமாருக்கு ஒரு நிலைமையாச்சே, அப்படிதான் தமிழ்நாட்டிலையும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்கு நிலைமை வரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. மாநில கட்சிகளை வளர விடக்கூடாது என்பதில் பாஜக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க ஒரு மாநிலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே ஒரு மாநில கட்சியோடைய ஒரு கூட்டணியில் போவாங்க. போக போக அந்த மாநில கட்சியை அழித்து அந்த மாநில கட்சியை முழுமையாக தன்னுடன் இணைத்து இல்லைன்னா இல்லாமல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ட்ரெண்டு தான் இப்போது நமக்கு நிதிஷ்குமார் பற்றி தெரியுது. பீகாரில், தமிழ்நாட்டிலையும் அதான் நடக்கும். பீகார்ல நிதிஷ்குமார் மாதிரி தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமிய பாஜக காலி பண்ணிடும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் விமர்சிக்க, எந்த கட்சியையும் கபலீகரம் செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லைங்க அப்படின்னு ஆவேசப்பட்டு பேசி இருக்கிறாரு அந்த கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே எந்த கட்சியும் கபலீகரம் செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு கிடையாது, அது எங்களுக்கு தெரியவும் செய்யாது. பீகார் மாநிலத்தை பொறுத்த மட்டிலும் ஆட்சியில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் கூட நிதிஷ்குமார் அவர்களை இவ்வளோ காலம் முதலமைச்சராக வைத்திருந்தோம். இன்றைக்கு காலகட்டங்கள் மாறும்போது அவருடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஆக அது எந்த விதமான கபலீகரமும் இல்லை. நிதிஷ்குமாரை வச்சு எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறதால எடப்பாடி பழனிசாமிய நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் எல்லாம் உறுதி கொடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல எடப்பாடி எவ்வளோ பெரிய ராஜதந்திரி தெரியுமா, அவரையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசி இருக்கிறாரு அதிமுகவோட மூத்த நிர்வாகி ஒருத்தர். நிதிஷ்குமாரோட ஆண்டாண்டு காப்பீட்டு எங்க அருமையான எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ராஜதந்திரி. அவர் எந்த நேரத்தில் எப்படி யாரை பயன்படுத்தி அதிமுகவை கட்டி காக்க வேண்டும் என்ற நன்கு அறிந்தவர். ஆகவே அவர் யாரிடமும் ஏமாற மாட்டார். அதிமுக என்ற புரட்சி தலைவர் அம்மா கட்சியை கட்டி காத்து என இதுவரைக்கும் எத்தனையோ சோதனை ஜெயிச்சு வந்துட்டார். தொடர்ந்து வெற்றி பெறுவார். இனிமேல் வெற்றி தான், வெற்றி மேல் வெற்றி அதிமுக. அதிமுக இனிமே தோல்வியை மட்டும்தான் பார்க்க போகுது அப்படின்னு பேசி இருக்கிறாரு சமீபத்துல திமுகவுல சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம். அதிமுக இப்போ அதிமுகவா இல்லாம அபகரிப்பு திமுகவா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின்
ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுகவை இன்றைக்கு மாறியிருக்கிறது. பெரியார் தந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் அண்ணா தந்த சமூக நீதிக்கு முரணாகவும் செயல்பட்டு வருகிறது. பறிக்கப்பட்ட உரிமையினை மீட்க போராடினவன் சட்ட போராட்டத்தினையும் நான் நடத்தினேன். தலைமைக்கு உண்மையாக உழைத்ததற்கு, தலைமைக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இனியும் அவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். 8 தோல்வி அல்ல, 10 தோல்வி அல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இன்னும் தோல்வியைத்தான் அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதனை இங்கே நிறுவியிருக்கின்ற குழுமியிருக்கின்ற கூட்டம் நிரூபித்து காட்ட இருக்கிறது. இன்னும் எந்த கூட்டணியிலுமே சேராத எத்தனையோ கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் சேரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்பிக்கையா பேசி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ராஜ்யசபா சீட்டுக்காக அதிமுகவுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவரு. வரும் சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய கட்சியைச் சேர்ந்த தலைவர் மூப்பனாருக்கு பிறகு என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என்னுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு அதிக அளவிலே சீட்டு கொடுப்பதுதான் என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த கடமையை மனதிலே வைத்துக் கொண்டு தான் நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு கூட எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. நீங்க எந்த இலக்கு எப்படி கிடைத்தாலும் அது உறுதியாக சுமூகமான முறையிலே நடைபெறும். கூட்டணி சேராத எந்த கட்சி வேண்டுமானாலும் எங்களுடைய என்டிஏ கட்சியிலே சேருவதை யார் தடுக்க போகிறார்கள்? எங்களுடைய தலைமை என்றால் நாங்கள் தானே தலைமை. அதில் என்ன மாற்று கருத்து? அது எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா யாரையோ கூப்பிட்டு போறாங்க. நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு என் மனைவியை கூப்பிட்டு வர எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவரான மன்சூர் அலிகான். இந்தியாவில் மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவை அப்படின்னு ஆக்ரோஷமா பேசுற அவரு கூடிய சீக்கிரம் காங்கிரஸ் கட்சியில சேர போறதாவும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. நாடு நாசமா போயிடுச்சு. மிகவும் இதை மீட்டு எடுக்கணும்னா மிக விரைவில் இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் தூக்கி போடணும். இவரெல்லாம் 1ஆம் நம்பர் மொண்டமாரிகளை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு புரட்சியை வெடிக்கணும். காங்கிரஸ் சார்பாக நானே முன்னெடுத்து நடத்துவேன். சத்தியமாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இங்கே தேவை. இவனுங்களை இப்படியே விட்டாலும் இந்த நாடு நாசமாக போயிடும். நான் இருக்கேன் உங்கள் பக்கம், நான் சேர்றேன் உங்கள் பக்கம். அர்ச்சனா செய்யறதுக்காக தான் மனு கொடுத்துருக்கேன். விரைவில் நடக்கும். ராகுல் காந்தி தலைமையில் ஏன்னா ஐயா அவர் 36 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, பதவியிலேயே இல்லை. அவரை இன்னும் இளம் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவரை கொண்டு வாங்க. அவர் ஒத்தையாக போராடிட்டு இருக்கார். பாராளுமன்றத்தில் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் துண்டக்கானா துணியக்கானான்னு கோவணத்தை உருவிட்டு ஓடுறானுங்க. பைபிள்லைங்க பதில் சொல்லாமல் அவர் மேலே ஆன்டி இண்டியன்னு போட்டு பழி சுமத்துறானுங்க. போதும். நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேறு வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து எந்த வச்சுக்க வரமாட்டாங்க. அவன் யாரையோ கூட கூப்பிட்டு போகிறான். நோன்பு திறக்க நீ வாமா. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல வரல. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டியே. மற்றவங்க யாரும் போட்டியிலேயே இல்ல அப்படின்னு பேசி இருக்கிறாரு மதிமுகவோட எம்பியான துரை வைகோ. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா, இது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான பாஜக அந்த சார்ந்த அந்த இயக்கங்களுக்கு இந்த இடையில தான் போட்டியை நாங்கள் பார்க்குறோம். இதில் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நான் மற்ற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி என்னென்னா, அவங்களுக்கு தேர்தலில் அவங்க இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் போட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த 2 அணிகளுக்குள்ள தான். மதுரையில தொடங்கி டெல்லி வரைக்கும் போய் பேசியும் தொகுதி பங்கீட்டுல இன்னும் ஒரு முடிவுக்கு வராம தவிச்சிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி. இதுல பாமக, அமமுக மாதிரி கட்சிகளுக்கு தொகுதிகளை அதிமுகவே பிரிச்சு கொடுக்குமா இல்ல பாஜக பிரிச்சு கொடுக்குமாங்கிற குழப்பம் வேற அந்த கூட்டணியில நிலவிட்டு இருக்குது. கூட்டணி தலைவர்கள் எல்லாம் குழப்பத்திலிருந்து தெளிவாகி ஒரு முடிவுக்கு வந்து எப்ப தொகுதியை பிரிச்சு அதுல வேட்பாளரை அறிவிச்சு அதுக்கப்புறம் போய் எப்படி தேர்தல் வேலைகளை பார்க்கறது அப்படின்னு யோசிச்ச அதிமுக முன்னாள் அமைச்சரான அக்ரே கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கம் தொகுதியில
தான் தான் வேட்பாளர்னு சொல்லி வீடு வீடா நோட்டீஸ் கொடுத்து வாக்கு சேகரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இது கட்சி தலைமைக்கு ஒரு அதிர்ச்சியே கொடுத்திருக்குன்னா பாத்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.